ஹாய் மக்களே, மலேசியாவில் இருந்து நான் உங்கள் ஜமீக். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மஜி இந்தியாவில் உள்ள ரஜினி முருகன் டீ ஸ்டால் தான் வந்திருக்கோம். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன சமைக்கிறாங்க, என்னென்ன சாப்பாடு இருக்குது, பசுமால் டீலாம் இருக்குன்னு இருக்காங்க. என்னென்ன டீ இருக்குங்கிறத பார்த்து டேஸ்ட் பார்ப்போம். உள்ளே போகலாம். இந்த கடை எங்கே இருக்குன்னா மஸ்ஜித் இந்தியாவில் சிலாங்கூர் மென்ஷனுக்கு வந்து கீழே தான் இருக்குது. நம்ம அங்கே மஸ்ஜித் இந்தியா பள்ளியாசல் இருக்குல்ல, ஏபிசிக்கு அப்படி பின்னாடி அந்த வரிசையில் தான் இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று வந்து நம்ம கிளாங்கிலிருந்து நம்மளோட நண்பர் டத்தோ ஸ்ரீ பத்மநாதன் அவர்களின் செகண்ட் பிரான்ச் மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கும் ரஜினி முருகன் டீ ஸ்டாலுக்கு எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். அருமையான சாப்பாடு, அருமையான டீ. இதை ஒரு தடவை குடிச்சிட்டு நம்ம ரெண்டாவது தடவை ஆர்டர் பண்ணிட்டோம். எவ்ரி திங் இஸ் நைஸ். ஃபுட் அவ்வளோ அருமையாக இருக்குது. சமையக்காருக்கு தங்க காப்பில் தான் வளையல் எடுத்து போடணும் போல், அவ்வளோ ருசியாக இருக்குது. ரியலி டேஸ்ட். டோன்ட் மிஸ் அவுட். ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஆப்போசிட் ஆஃப் பிஸ்மா கொப்பத்தா ரஜினி முருகன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். டத்தோ இருக்காரு. டத்தோ நன்றி எங்கள் பைக்கர்ஸ்க்கு எல்லாம் எப்பயும் போல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னே கேட்டுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். பைக்கர்ஸ் all over from மலேசியா. இந்த சைட்டு கேல் சைட் வந்தீங்கன்னா மஸ்ஜித் இந்தியாவுக்கு மறக்காமல் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி ரஜினி முருகன் டீ ஸ்டாலுக்கு வாங்க. அன்பாக வாங்க, ஆதரவு அன்பாக அழைச்சி அவங்களை ஆதரவு கொடுப்பாங்க. வாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த். சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, வந்து பார்த்தாதான் வந்து தெரியும். வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அப்படியே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே பைடர்லாம் வச்சு பாருங்கள். பசும்பால் டீ அண்ணன் பசும்பால் நல்லா ஆத்துறாரு. பசும்பால் அண்ணன் வந்து பசும்பால் மன்னண்டுக்கு. அப்போ என்னென்ன டீ இருக்குன்னு அண்ணே, டீ வகையில் என்னென்ன இருக்குது? டீ நம்மகிட்ட வந்து ஜிஞ்சர் டீ இருக்குண்ணே, ஏலக்காய் டீ இருக்குது, சுக்குமல்லி டீ இருக்குது, பனங்கற்கட்டில் போட்ட பனங்கற்கட்டு டீ இருக்குது. நம்ம எல்லாம் பசும்பாலும் நாட்டு சக்கரை மட்டும் தான் பாய்க்கிறோம். நாட்டு சக்கரெலாம் ஊர்லேருந்து வர்றது. இதில் காஃபியில் ஃபில்ட்ரு காஃபி இருக்குது, ப்ரூ காஃபி இருக்குது, நெஸ்காஃபி இருக்குது, ஹோலிக்ஸ், பூஸ்ட் எல்லாமே ஊர்லேருந்து வர மாதிரி இருக்குண்ணே. ஊர் ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும்ண்ணே. இந்த கப்ரா செட்லாம் இருக்குது பாருங்கள், ஊரில் இருக்க மாதிரி. அப்படியே மங்களத்தில் இருக்குது, சில்வரில் இருக்குது பாருங்கள். கடைக்கு முன்னால் வச்சுலாம் கேப்டன் படத்தை வச்சுருக்காங்க. ஓகே, ரஜினி முருகன் டீ ஸ்டால். வணக்கம், நான் இந்த கடைக்கு தான் வாட்டி வரேன். சாப்பாடு எல்லாம் அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு முக்கியமாக அந்த என்னது பஜ்ஜி, மிளகா பஜ்ஜியும் வளக்கா பஜ்ஜியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஊரில் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. சாப்பாடு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து எங்கள் அம்மா எனக்கு தெரியாமல் இங்கே வந்து என்னை விட்டுட்டு பாலப்பம் சாப்பிட்ருக்காங்க வேற. எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இந்த வாட்டி இந்த கடைக்கு கூப்பிட்டு வரேன். நான் இந்த கடையில் இதுக்கு முன்னுக்கு வந்து சாப்பிட்டேன்டான்ட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கருத்து கேட்போமா? வணக்கம். இங்கே ரொம்ப பாலப்பம் சரியான ருசியாக இருக்கு. ரெண்டாவது வச்சு இங்கே வந்து நான் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. நாசி கோரையும் மீ கோரையும் ரொம்ப ருசியாக இருக்கு. நன்றி. வடை எல்லாமே இருக்குண்ணே. நம்ம கடையோட சிக்னேச்சர் வந்து பன் பட்டர் ஜாம் இருக்குது, வடை உளுந்த வடை இருக்குது, சில்லி பஜ்ஜி இருக்குது, வளக்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி இருக்குது, உருளைக்கிழங்கு பஜ்ஜி இருக்குது, சுருளப்பம் இருக்குது, அப்பா வகையில் வந்து பாலப்பம் இருக்குது, ப்ரௌன் சுகர் இருக்குது, முட்டைப்பம் இருக்குது, பானிபூரி நம்மகிட்ட கிடைக்கும் சாயங்காலத்தில். வேறு கேசரி இருக்குண்ணே, பக்கோடா சுட பக்கோடா போட்டு இருக்குது. வேறு டிஃபனில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நைட்டில் காலைல டிஃபனு கிடைக்கும்ண்ணே கண்டிப்பாக. இட்லி இருக்குது, தோசையில் மசாலா தோசை இருக்குது, ரவா தோசை இருக்குது, பொடி தோசை இருக்குது, ஜீ ரோஸ்ட் இருக்குது, நெய் தோசை இருக்குது, பூரி சப்பாத்தி எல்லாமே இருக்குண்ணே. சாப்பாடு இட்லி இருக்குது நைட்டில். பாய்க்கிற எல்லாமே பசும்பால் நாட்டு சக்கரை தானே. பசும்பால் நாட்டு சக்கரை.
அப்படியே நம்ம ஊரில் டீ போகிற மாதிரி இருக்கு பாருங்க. பைலரு, பசும்பால், ஃபில்டர் காப்பி போகிறீங்க. இது என்னண்ணா இது? ரோஸ் பல்லடா. பட்டர் ஸ்காட்ச் ரோஸ் இந்தியன் ஸ்டைல் அதாம்மா. இது என்ன விலை ஒன்று? இது ஒன்று வந்து 12 வெள்ளிண்ணே. 12 வெள்ளி. இது என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க? இது புரியலண்ணா. இது என்னென்ன வந்து கலக்குறீங்க இதில்? இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போடுறோம். சேமியா, க்ரீமு, ஒரு க்ரீமும் ஒரு ஃப்ளேவரில் இருக்குது நம்ம சிக்னேச்சரு, பட்டர் ஜாமு, டீ, காஃபி எல்லாமே இருக்குண்ணே. ஓகேண்ணா. என்னண்ணா இது? உளுந்தோடையா இது? உளுந்தோட சுருளப்பம். ஓகே. ஆ சாப்பிட பவராக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம ஒரு அப்பம் சாப்பிட்டு பார்ப்போம். அக்காட்ட வந்து ஒரு அப்பம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நார்மல் பாலப்பம் இருக்குது, ப்ரௌன் சுகர் இருக்குது, முட்டை அப்பம் இருக்குது, பீட்ரூட் அப்பம் இருக்குது, கேரட் அப்பம் இருக்குது, பொடி அப்பம் இருக்குது, நிறையா இருக்குண்ணா. ஓகே, நமக்கு ஒரு அப்பம் போடுங்கக்கா, சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். என்ன இது? பூ அப்பமா? அப்போதை பத்தில அப்படியே பூமா இருக்கு பாருங்க. டிசைனாக இருக்குல்ல. நமக்கு வந்து அப்பா ரெடி ஆயிடுச்சு. ரவுண்ட் ஷேப்லாம் பூ ஷேப்ல அழகாக போட்டுருக்காங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வந்து ரசிக்கிறதுக்கு வந்தாக்கா ருசிக்கலாங்க. ருசிக்கிற இடம் வாங்க, எல்லாம் வந்து சாப்பிட்டு போங்க. செம்மையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது, அருமையாக. டீ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து இங்கே வந்தால் இஞ்சி டீ தான் குடிப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. மற்ற எல்லாமே எல்லா ஐட்டமும், ஸ்நாக்ஸ் ஐட்டம், அவரை மாதிரி ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா மக்களும் வாங்க, ரசித்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி குடிங்க, டீ குடிங்க, சாப்பிடுங்க. எல்லாமே நல்லா இருக்குது இந்த கடையில். டீ நல்லா இருக்குண்ணா இங்கே ரஜினி முருகனில். டீ குடிக்க வந்து எல்லாம் ரஜினி முருகன் வாங்க, ரொம்ப நல்லா இருக்குது டீ, சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஓகே அண்ணா, வணக்கம்ண்ணே. அண்ணா என்ன சாப்பிட்டீங்க? டீ எப்படி இருக்கு? டீ நல்லா சூப்பராக இருக்குது. இந்த தரத்தில் குடித்த டீயோட இது நல்லா இன்னும் சுவையாக இருக்குது. ரஜினி முருகன் டீ, மசாலா டீ குடித்தேன், உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் பாலப்பம் சாப்பிட்டேங்க, பாலப்பமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வித்தியாசமாக இருக்குது. ஓகே தான், சாப்பாடு நல்லா இருக்குது. டீலாம் எப்படி இருக்கு? டீ இங்கே வந்து உண்மையிலே சூப்பருண்ணே. இது நம்ம ஃப்ரெண்ட் கடை தான், இங்கே ஒன்று கிளைங்கில் இப்போ ரவாங்களை திறக்கிறாரு. உண்மையிலே அருமையாக இருக்குது சாப்பாடு. இப்போ தான் நாசி வரையும் ஆர்டர் பண்ணேன். டீ, ப்ரூ, காஃபிலாம் உண்மையிலே சிறப்பாக இருக்குண்ணே. I am from Hyderabad, India. Very authentic food, very nice people. I highly recommend coming here. दुकान का नाम रजनी मुरुगन. दुकान का नाम रजनी मुरुगन. रजनी मुरुगन. A+. Thank you. நம்ம கேட்ட பாலாப்பம் வந்துட்டு வரேன். பார்க்குறதுக்கு அப்படியே தாமரைப்பூ மாதிரி அப்படியே வளர்ந்துருக்கு.
நடுவில் சுற்றி இது பாலை ஊற்றி தேங்காய் பாலை ஊற்றி சூப்பராக வச்சுருக்காங்க. பசும்பால் டீ ஒன்று ஆர்டர் பண்ணுங்க, அதுவும் வந்துச்சு. வாங்க நீங்கள் சாப்பிடுவோம். இல்லை டாப்பாக இருக்குங்க. 40க்கும் தேங்காய் பழக்கம் அவ்வளோ ருசியாக இருக்கு. பாலாப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நல்லா சும்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. 40க்கும் இந்த தேங்காய் பாலுக்கும் அவ்வளோ டேஸ்ட். நெய் ரோஸ்ட் ஒன்று பால் ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே மக்கள், நான் வந்து பாலாப்பம் சாப்பிட்டு பார்த்தாச்சு. இப்போ வந்து நெய் ரோஸ்ட் சாப்பிடுவோம். நெய் ரோஸ்ட் பற்றியில் எப்படி அழகாக கோபுரமாக செஞ்சுருக்காங்க. நெய் ரோஸ்ட்டு அந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் வாசமும் இந்த சாம்பார் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார், சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் 3 வைக்கிறாங்க. ருசியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஃபீல் அப்படியே இருக்குது. நீங்கள் மலேசியாவுக்கு வந்தவங்க தமிழ்நாட்டில் உள்ள சாப்பாடு சாப்பிட்ணுன்னு கவலைப்பட தேவையில்லை. நேரம் ரஜினி முருகன் வந்துருங்க. இங்கே வந்து 2-3 பிரான்ச் வச்சுருக்காங்க மலேசியாவிலேயே. இது ரஜினி முருகன் வந்து டீ ஸ்டால் வந்து மலேசியாவில் வந்து கிலாங்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு பெரிய கடை இருக்குது. இதோட கடை வந்து பெரிய கடை. அங்கே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து மஜி இந்தியாவில் வந்து இது 2வது கடை. மஜி இந்தியாவுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து ரஜினி முருகன் கடை தேடி வந்து சாப்பிட்டு பாருங்கள். கில்லாங்கு போனாலும் அங்கேயே நீங்கள் ரஜினி முருகன் கடை தேடி போய் சாப்பிட்டு பாருங்கள். நல்ல வரவேற்பாக இருக்குது. சாப்பாடு டேஸ்ட்டு நல்லா நம்பர் 1-ஆக இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவங்க மக்களை டீ சாப்பிடும், பசும்பால் டீ. பசும்பால் டீ எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் சிவகங்கை குடித்த மாதிரி இருக்குது. எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் பேர்? என் பேர் கார்த்திங்க. கடை திறந்து எவ்வளோ நாச்சு? கடை திறந்து 1.5 மாதம் ஆகுதுண்ணே. கடை பிரான்ச் எங்கே இருக்குது? எங்களுக்கு வந்து கிளாங்கில் ஒரு பிரான்ச் இருக்குதுண்ணே. டீ ஸ்டாலு மேலே மெஸ்ஸோடு இருக்குது. எங்கள் பிரான்ச் இன்னொன்று வந்து தொங்கு கிளாங்கில் இருக்குதுண்ணே. அங்கே வந்து டீ ஸ்டாலும் மெஸ்ஸும் இருக்குது. அதெல்லாம் சூனாப்பானா பிரியாணி வேறு போடுறோம். இங்கேயும் கூடிய சீக்கிரத்தில் சூனாப்பானா பிரியாணி இறக்கலான்ட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கிற இடம் வந்து மஜித் இந்தியாண்ணே. சிலாங்கூர் மென்ஷன் கீழே SMS டீன் ஆப்போசிட்டு நம்ம கடைண்ணே, ரஜினி முருகன் டீ ஸ்டால். ஓகே மக்களே, நம்ம வந்து ரஜினி முருகன் டீ ஸ்டாலுக்கு வந்து சாப்பிட்டோம். நல்லா பால் ஆப்பம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நெய் ரோஸ்ட்டும் வச்சுருந்தாங்க, அதுவும் அதனால் நல்லா டாப்பாக இருந்துச்சு. பசும்பால் டீ குடிச்சாச்சு. ஓகே மக்களே, நல்லா திருப்தி சாப்பிட்டாச்சு. இதோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நம்ம சேனலை பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.